ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்ன, அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது, அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம் வாங்க. ROE கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் இல்லைனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படிங்கிறது ROE கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ அதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது, அதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ROE ஃபார்முலாவை நான் அப்படி எழுதிடுறேன். ஸோ தட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஸோ நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் சொல்லலாம், இல்லை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு சொல்லலாம், டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ நான் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு கம்பெனி எடுக்கலாம். ஒரு கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா கம்பெனி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பான்ஷனுக்காக இல்லை ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, ஒரு காசு தேவைப்படுது. ஸோ நான் அதை ரிக்வயர்டு கேபிட்டல் அப்படின்னு நான் போடுறேன். ரிக்வயர்டு கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். ஸோ இந்த ரிக்வயர்ட் கேபிட்டல் 10,000 இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ரைஸ் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் IPO லான்ச் பண்ணி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறது மூலமாக ஈக்விட்டி நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சினாரியோ இருக்கும். ஒரு 5,000 rupees, அதாவது ஹாஃப் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா த்ரூ ஈக்விட்டி இந்த பர்டிகுலர் கம்பெனி எக்ஸ் அதை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி. ஸோ பேலன்ஸ் 5,000 rupees பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு லோனாக வாங்குகிறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு கடன். ஸோ இந்த கடன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கடனுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 10% சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இயருக்கு 5,000 rupeesக்கு 500 rupees அவங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ இந்த சேம் கம்பெனி 1 இயரில் அவங்க ஓவரால் ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஒரு 2,000 rupees அவங்க ரெவென்யூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம என்னது, அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும், டேக்ஸ் கட்டணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 500 கட்டின அப்புறமா நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,500 rupees ஆர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,500 rupees நமக்கு கிடைக்கும். ஸோ ROE கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,500 கரெக்டாக. ஸோ டிவைடட் பை ஈக்விட்டி, ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி அப்படிங்க எப்படி, 5,000 rupees பார்த்திங்கன்னா அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5,000 தான் இங்கே வரும். இந்த 5,000 rupees நம்ம என்ட்ரி பண்ணி இதை டிவைட் பண்ணி அவங்க கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 30%. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாகுதுன்னா அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது அவங்க இருக்கிற கேபிட்டல் நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். இண்டஸ்ட்ரியில் ஓவராலாக பார்த்திங்கன்னா 16% மேலே இருக்கிறது ஒரு நல்ல ROE அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. பட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அதோட செக்டாரல் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இது ஒரு சினாரியோ. நம்ம இந்த சினாரியோ இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இதே பர்டிகுலர் கம்பெனி நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா அவங்க ஹாஃப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி டெப்டில் ரேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே சேம் கம்பெனி பார்த்திங்கன்னா ஓவரால் என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஈக்விட்டியில் ரைஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10,000 rupees பார்த்திங்கன்னா ரிக்வயர்ட் கேபிட்டல், அதில் பார்த்திங்கன்னா என்டையர் ரெக்வயர்மெண்ட் மொத்தமாக பப்ளிக்லேருந்து ரைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சினாரியோ பார்த்திங்கன்னா மொத்தமே ஈக்விட்டி 20% தான். அதே மாதிரி ரெவென்யூ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2,000 போடுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மொத்தமாக ரைஸ் பண்ணுறதுனால கடன் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை, பட் டேக்ஸ் கட்டணும். பட் நான் எக்ஸாம்பிளுக்காக நான் அதை எதுவுமே எடுக்காமல் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் 2,000 rupees. ஸோ என்ன பண்ணுறோம், ROE கேல்குலேட் பண்ணுற அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
அப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 20% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ROE வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நல்லது தான். பட் அது என்ன காஸ்ட்டில் அப்படின்னா கடன் இருக்கிற காஸ்ட் இருக்கக்கூடாது. பட் இந்த கம்பெனி பாருங்கள், இந்த கம்பெனிக்கு வந்து half ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கடனில் டெப்ட்லேருந்து தான் வருது. பட் இங்கே அப்படி இல்லை, ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்விட்டியில் தான் வருது. பட் ROE பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே 30%, இங்கே வந்து 20%. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட்டில் கடன் அதிகமாச்சுன்னா, அதாவது கடன் அதிகமாக இருந்து ஈக்விட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ROE பார்த்திங்கன்னா வேல்யூ கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா வேல்யூ கம்மியாக இருக்கும்போது ஓவரால் ROE வந்துட்டு என்ன ஆகும், அது வந்து அதிகமான வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற முக்கியமான ட்ராபேக். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு கடன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ROI கேல்குலேட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாடல் இருக்குது, அது டூப்பன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கேல்குலேஷன், ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணணும். பட் அது ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டட், ஒரு லென்தி ப்ராசஸ். அதை விட ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா ROCE அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு தான். ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ROCE இதோட மீனிங் என்ன? ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அப்படின்னா ஓவரால் கேபிட்டல் வந்து நம்ம டினாமினேட்டரில் போடுறோம். ஓவரால் கேபிட்டல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எபிட். ஸோ எபிட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸு, அதாவது ப்ராஃபிட்டு, அவங்க இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அது வந்து நீங்கள் வந்துட்டு இந்த எபிட்டில் ஃபில் பண்ணணும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இந்த ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத சேம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நான் சினாரியோ 1 வச்சு சொல்கிறேன். ஸோ நம்மளோட சினாரியோ 1ல் இங்கே பார்த்தீங்கன்னா சினாரியோ 1ல் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி 5,000, டெப்ட்டுமே 5,000, ரெண்டுமே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட். ஏன்னா ரெண்டுமே அசட்டாக தான் போக போகுது, ரெண்டுமே வந்து கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஓவரால் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணும்போது கடன் வாங்கினது இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலும் நம்ம எடுக்கணும், அதே மாதிரி ஈக்விட்டியில் ரைஸ் பண்ண கேபிட்டலுமே நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம ROCE இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா எபிட் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ஓவரால் ரெவன்யூ வந்து 2,000 டிவைடட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 10,000. ஸோ இதில் நம்ம கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 20%. ஸோ ROE பார்த்திங்கன்னா கிடைக்கிற வேல்யூ 30, ROCE பார்த்திங்கன்னா 20%. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த கம்பெனி எடுக்கும்போது நீங்கள் ROE மட்டும் செக் பண்ணாமல் ROCEயோட வேல்யூ செக் பண்ணணும். இதே மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆல்மோஸ்ட் 10% பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அதிகமான கடன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எக்விட்டி கேல்குலேட் பண்ணும்போது 30% வந்து ஒரு நல்ல வேல்யூவாக உங்களுக்கு கிடைக்குது. பட் மொத்த கேபிட்டலில் நீங்கள் எம்ப்ளாய்ட்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்போது 20% தான் கிடைக்குது. ஸோ இது வந்து இதே மாதிரி இருக்கும்போது இந்த கம்பெனியில் வந்து கடன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் 1க்கு 2 தடவை யோசிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டாடா மோட்டர்ஸ் இருக்குது. இந்த டாடா மோட்டர்ஸ் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ROCE 5.95, ROE பார்த்தீங்கன்னா 5.62. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஒரு கம்பெனியில் பாருங்கள் கடன் இருக்குது, பட் ரொம்ப கம்மியாக கடன் இருக்குது. ஸோ எப்போதுமே ஒரு கம்பெனியில் ROCE ROE வேல்யூ அப்ராக்சிமேட்லி பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறது அர்த்தம். ப்ளஸ் ROE நீங்கள் வந்து ROCE செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம்னா அந்த கம்பெனியோட காம்படிட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு FMCG கம்பெனி எடுக்கிறோம்னா அந்த FMCG கம்பெனி ஒரு 3-4 காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அதையும் மனசில் வச்சு தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ROE ROCE வேல்யூ அதோட
இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம், அதோட காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம், ப்ளஸ் அதோட பாஸ்ட் இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், பாஸ்ட் குவார்ட்டர் பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம ROE ROC வேல்யூ எஃபெக்டிவாக இருக்கா ஒரு கம்பெனிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோவில் ROE ROCE எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலேட்டடாக இருக்கவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.